ஐஎஃப்என் தமிழ் மூலமாக கீதா உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பண்ண போகிறத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் மேலே வகை வகையாக பண்ணுறதுக்கும் சௌரியமாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த தக்காளி தொக்கு. ஸோ வாங்க போகலாம், பார்க்கலாம். ஸோ தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பண்ணணும், எப்போதும் போல் நான் சொல்கிறது தான், நிறையா விடணும். ஏன்னா இது ஊறுகாய் மாதிரி பண்ண போகிறோம், தொக்கு மாதிரி பண்ண போகிறதுனால இதுக்கு நிறையா எண்ணெய் விடணும். முதல்ல போட போகிறது, எண்ணெய் காஞ்ச உடனே போட போகிறது கடுகு. நல்லா வெடிக்கட்டும். ஸோ கடுகு நல்லா வெடிச்சாச்சு. அடுத்தது நம்ம போட வேண்டியது வெந்தயம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக தான் 1 ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். அதுவும் நல்லா செவக்கணும். நல்லா செவந்தாச்சு. அடுத்தது கருவேப்பிலையை போட்டுடலாம். அடுத்தது புளியை போட்டுடலாம். புளி நான் வந்து ஆல்ரெடி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன், அதனால் அதை அப்படியே போட்டுடலாம். அடுத்தது மஞ்சப்பொடி 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன், 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். போட்டாச்சு. ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இதை இட்லியில் தொட்டுன்னு சாப்பிட்லாம், சப்பாத்தியில் தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ட்ரெயினுக்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ இது நான் ஏன் இது பண்ணுறேன்னா, அந்த எண்ணெயில் அந்த எல்லா வகையான உரப்பும் நல்லா இதாகிடும். இப்போ நம்ம போட வேண்டியது தக்காளி. நான் வந்து 6 தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாகணும். கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். ஸோ இது நல்லா 15 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம அது வரைக்கும், இந்த கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணலாம். ஸோ தக்காளி தொக்கு ரெடி ஆயாச்சு. பாருங்கள், நல்லா ஊறுகாய் மாதிரி ஆயாச்சு. எண்ணெய் நல்லா வெளியில் வந்தாச்சு. கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுட வேண்டிதான். ஏன்னா கொஞ்சம் இதுப்பாக ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு வெல்லம் போடுறேன். நல்லா கலக்கிட்டு அடுப்பை அணைச்சிட வேண்டிதான். இதை நீங்கள் வந்து எல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த தக்காளி தொக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணணும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது கீதா. பை.